ஃபர்ஸ்ட் லேர்ன், கற்றுக்குங்க, நிறையா கற்றுங்க, டூ லாட் ஆஃப் ஹோம்ஒர்க். சான்ஸ் கிடச்சா அதுக்கப்புறம் அதில் ஹோம்ஒர்க் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நம்மளே ஒரு கேரக்டர் யோசிச்சுப்போம், நம்மளே அதில் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு யாராவது கூப்பிட்டு இதை பண்ணி காட்டுப்பான்னு சொல்லும் போதில் அப்படி உட்கார வைக்கிறதால ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். வச்சா கண்டிப்பாக டேலண்ட்டை என்கரேஜ் பண்ணுற டைரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, ஃபுல்லாக சுற்றி எல்லாத்துலேயும் எங்கெங்கேருந்தோ கூப்பிட்டு வராங்க. ஸோ ரைட் டைம். ஒரு ஃபேமிலிலையும் எல்லாருக்கும் ஒரு ஹீரோவை பிடிச்சிருக்கும். ஹீரோ வர்ஷிப் பண்ணுறவங்களே கூட அந்த ஃபேமிலியில் இருக்கலாம் சார். ஆனால் வந்து அந்த ஃபேமிலியிலேருந்தே ஒருத்தன் நான் சினிமாவில் ஹீரோவாக நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா இன்னமும் நிறைய பேர் வந்து வேண்டாம் நீ படி, நீ வந்து அது சினிமா அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் எல்லார் மனசுலையும் இருக்குது. சினிமாங்கிறத பற்றி பயப்படணுமா, நார்மல் ஃபேமிலிஸ் இருக்குமா, வேண்டாமா? ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சொல்கிறது. எந்த கான்டெக்ட் நீங்கள்? ஏன்னா இப்போ அப்பா அம்மா கிட்ட போய் ஒரு பையன் நான் நடிக்க போறேம்மா அப்படின்னு சொன்னா, வேண்டாம்ப்பா நீ டிகிரியை முதல்ல முடி, பேக்கப் இருக்கிறவங்களே இல்ல பேக்கப் இல்லாதவங்க மனசுல பயம் இருக்குல்ல. அது அந்த பெற்றவங்களோட பயம், அது ஒரு பெரிய கடல். அது அதில் குதிச்சு நீந்தி ஏறிடுவானா கரைன்னு ஒரு பெற்றவங்களுடைய நியாயமான பயம் தான். வேணாம்ப்பா படிச்சுட்டு போப்பா ஏன் சொல்கிறாங்கன்னா, அது இல்லைன்னா உனக்கு இதாவது இருக்கும், படிப்பாது இருக்கும். அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீ படித்த அந்த டிகிரி ஒன்று கைவிடாது அப்படிங்கிறதுனால போய் படிப்பா, இது வேணாம் போய் படிப்பாங்கிற ஒரு டியூட்டியாக, ஒரு சன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய டியூட்டி உங்கள் டிகிரி முடிக்கிறது. அது முடிச்சுட்டு உங்கள் ட்ரீம்ஸ் என்னவோ யூ பர்சியூ தட். அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே வரும், எதுலையும் தோக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா வரும். அண்ட் உங்களோட படங்கள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது உங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு எந்த படத்தோட எந்த சீன் பார்த்தப்போ உங்களுக்கு வந்து சூப்பர் சபாஷ் அப்படின்னு சொல்லி பெருமையாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ரேராக தோணும் அப்பப்போ. ரீசெண்டாக சொல்லணும்னா பொருளாதாரம் அந்த ஹாஸ்பிட்டல் போடுறாங்க. ஓகே, அந்த சீன். அதை விட எனக்கு கொஞ்சம் இன்னும் அது கூட பண்ணலாம், பட் இது பண்ணுறது கஷ்டம்னு நான் பண்ண அந்த அப்பாட்ட பிடிச்சிட்டு போயிட்டு உங்களை பார்த்தா நீ சிரிப்பாள், அது இதை விட அது பண்ணுறது கஷ்டம். ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் லூசு மாதிரி ஈனி சிரிச்சுட்டு இருக்க? இல்லப்பா, உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருதுப்பா. பாத்தியா, சிரிப்பா வருதான். ஏன் வராது? படிப்பு முடிஞ்சு 3 வருஷம் ஆகுது, இன்னும் ஏன்டா வேலைக்கு போகலன்னு கேட்காம இருக்கும் பாரு. நம்மளை பார்த்தா சிரிப்பா தான் வரும். பணத்தை எடுத்தது கூட பெருசு இல்லடி. நான் 400 ரூபாய் தான் வச்சிருந்தேன், நீ என்னையே நம்ப வச்சுட்டான் பாரு. அண்ணாச்சி கூப்பிட்டு கேட்கும் போது செருப்பு கட்டி அடிச்ச மாதிரி. இதெல்லாம் 10th ஃபெயில் ஆனப்பவே 4 பண்ணிய வாங்கி கொடுத்து மேய்க்க விட்டுருக்கணும். சரி, பிள்ளைக்கு நம்மள மாதிரி படிப்பு இல்லாம போயிடக்கூடாதுன்னு நினைச்சோம் பாரு. பா உள்ள போலாம்ப்பா. ஏன் அசிங்கமா இருக்கா? ஏங்க எதா இருந்தாலும் உள்ள வச்சு பேசுங்க. படிக்க வச்சு என்ன படிக்க வச்சீங்க? சரவணா அப்பா மாதிரி MBBS படிக்க வச்சீங்க? தியாகராய காலேஜ்ல BA படிச்சேன். அவன் படிச்சான், அவங்க அப்பா படிக்க வச்சான். அவங்க அப்பா 25 லட்சம் ரூபாய் கொடுத்து சீட் வாங்கி கொடுத்தான். சதீஷ் அவங்க அப்பா உனக்கு 4 தண்ணி எனக்கு துட்டு தரணும், அவனே யாரையோ பிடிச்சி துட்டு குத்துறான். அடுத்த மாசம் சதீஷ்க்கு வேலை வருது, துட்டு ஓணும். குமார் இல்லம்மா 3வது ஃபெயிலு. அவங்க அப்பா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆட்டோ வாங்கி குத்துறான். ஓட்டின்னு சுத்துது. நானும் சதீஷும் ஒன்னாதான் குஷ்டு வந்தோம். இல்ல மச்சான், ஏன்டா குஷ்டு வந்தான்னு அவங்க அப்பா கேட்கலாம், நீ கேட்க கூடாது. துட்டு எடுத்துட்டேன் சும்மா சீன் போட்டுக்கிறீங்க. நல்லா ஒரு அப்பனா புள்ளிக்கு துட்டே கொடுக்காத லைஃபே காலி பண்ணிட்டீங்க. என்னடா எழுத்து பேசி நான் திருப்பி வருஷம் அந்த அளவுக்கு அசிங்க மாட்டோம். சார், இந்த பொங்கலுக்கு இப்போ உங்கள் படம் வருது, அண்ட் இதே பொங்கலுக்கு உங்கள் அண்ணா படம் வருது. அண்ட் அந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது எந்த லெவலில் இருக்குது, நாங்களும் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரேஸில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு டஃப் கொடுப்பீங்க சார் அவருக்கு? நானே அண்ணா டெய்லி கிண்டல் பண்ணிக்கிறேன் ஒருத்தர் பார்க்கும்போது, டேய் வாடா பார்த்துக்கலாங்க அப்படியா? சும்மா பேசிப்போம். ஓகே, பட் யூ கேனாட் கம்பேர் தீஸ் 2 ஃபிலிம்ஸ். ரெண்டுமே வேறு வேறு ஜானர் ஆஃப் மூவிஸ்.
பட் ஈசன் சித்தம் தான் நடக்கணும்னா அதான் நடக்கும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் தென் me and my brother we both are mature enough to handle the situation. ஓகே ஓகே. இது இந்த படம் இங்கே 2 படங்களும் வெற்றி அடையலாம், இல்லை வேறு எதுவாக வேணால் ரிசல்ட் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் எங்களுக்குள்ளே எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இது இருக்குது. இன்னொன்று, நான் செல்வராகவன் கூட மோதத்து நான் இல்லை, ஜவஹர். ஓ, நீங்கள் அங்கே இயக்குனர் சொன்னால் எங்கேயும் இயக்குனர், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அந்த டைரக்டர்ஸ்குள்ளே அவங்க அடிச்சுக்கிறாங்க, அவங்க பேசிக்கிறோம், நம்ம நடுவில் இது தேவை கவுண்ட் பண்ணிட்டு. நீங்கள் பார்த்துட்டீங்களா 1011? இல்லை. நீங்கள் இன்னும் பார்க்கலையா? ஏன் நீங்கள் இன்னும் பார்க்கல? எனக்கு நேர அவகாசம் கிடைக்கல, பார்க்கணும். ஓகே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ பிஸி ஸ்கெட்யூலில் நீங்கள் டான்ஸ் எல்லாம் ஆடி உங்களுக்கு ஸ்ப்ரெயின் எல்லாம் இருக்குது, அதை நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். இப்போது தேங்க்ஸ் அ லாட் சார். அண்ட் பொங்கல் விஷஸ் சொல்லிடுங்க எல்லாரும். ஜெயா டிவி நேயர்களுக்கும் ஜெயா டிவி ஊழியர்களுக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்து.